channel. This video is sponsored by Buymoto mobile app. இது வந்து ஒரு grocery shopping mobile application. Google Play Storeல available இருக்கு. Link descriptionல இருக்க, வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு grocery related ஆன்லைன் ஷாப்பிங் வித் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இதில் grocery ப்ராடக்ட்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. குவாலிட்டி அண்ட் பேக்கேஜிங் கூட இருக்கு. ஸோ நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறோம் அப்படின்னா சிமாண்டிக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனா ஒரு அதே HTML நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர்டாக க்ளீனாக அந்த கோடை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதா. இதனால நம்மளுக்கு என்ன யூசஸ் அப்படின்னா, ப்ரௌசர் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நாமளே நம்ம கோடை நாளைக்கு பார்க்கும்போது ஈஸியாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இது ஹெட்டரா, இது நேவ்ல இருக்கா, அப்போ நேவ்னா அந்த மேலே இருக்கக்கூடிய ஹோம் ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகிறது. இந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக புரியும். நம்ம கூட வேற யாரோ கோடஸ் பார்த்தாலும் ஈஸியாக புரியும். அதே மாதிரி சர்ச் இன்ஜின்ஸும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் வெப்பேஜில் இருக்கக்கூடியது. இதில் பேசிக்கான டேக்ஸஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹெட்டர் டேக் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த இந்த பாடியில் வந்து ஹெட்டிங்காக கொடுக்கக்கூடியது இந்த டேக் தான் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் நேவ் டேக் அப்படிங்கிறது இதை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறது, அந்த மாதிரி சொல்கிறது. இப்போ நம்ம ஹோம்னா ஹோமை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும். ஆர்டிக்கல் கிளிக் பண்ணால், அதாவது இப்போ கிக்ஸ் ஃபார்க்குனா டிஎஸ்ஏ இதெல்லாமே nav பாராக தான் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறது அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த nav, அதோட யூஸ் தான் nav பார் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் மெயின் அப்படிங்கிறது இந்த பாடியோட மெயின் கண்டென்ட். இந்த பாடியில் என்னென்ன மெயின் கண்டென்ட் இருக்கோ அதெல்லாமே மெயின் டேக்ல போட்டுக்கலாம். செஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு குரூப் ஆஃப் ரிலேட்டட் கண்டென்ட்டை வந்து நம்ம ஒரே செஷனுக்குள்ள வச்சுக்கலாம். இப்போ இந்த லேட்டஸ்ட் டாபிக் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை இந்த செஷனுக்குள்ள வச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு செஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு செஷன் கிரியேட் பண்ணி அதில் இன்னொரு வேற ரிலேட்டடான கண்டென்ட். இப்போ இது கூடயே இது கூட சேர்ந்தது அடுத்த கண்டென்ட் வருது அப்படின்னா, இது ஒரு பீஸ் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னா நம்ம ஆர்டிகல் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த செஷன் யூஸ் பண்ணுறோம். மெயின்குள்ளே செஷனாக போட்டுக்கலாம். இந்த கண்டென்ட் ஒன்று, இந்த கண்டென்ட் ஒன்று அப்படின்னு போட்டுக்கலாம். அசைட் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறது. மெயினில் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த கண்டென்ட் கொடுக்கறது. அது மெயின் கண்டென்ட் கூட ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் வந்து மெயினாக அவ்வளோ மெயினாக இருக்காது. அதுக்கு தான் அசைட் அப்படின்னு கொடுக்கறது. அதுக்கு வந்து ரிலேட்டட் கண்டென்ட் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்ல நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் லாஸ்டா ஃபூட்டர். எல்லா வெப்சைட்லயுமே ஹெடர் அண்ட் ஃபூட்டர் மோஸ்ட்லி எல்லாத்துலயுமே இருக்கும் கன்ஃபார்மா. ஃபூட்டர் அப்படிங்கிறது கீழே அந்த காப்பிரைட்ஸ், ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்டு அந்த மாதிரி நம்ம கொடுக்கறது தான். இப்போ GFG எடுத்துக்கிட்டீங்கனாலே இந்த மேல இருக்கிறது nav பாரு. இதை நம்ம கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறது. இதுதான் வந்து அந்த மெயின் கண்டென்ட்ல இருக்கக்கூடிய ஹெட்டர்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து ஃபூட்டர். இந்த இது கீழே எல்லா கண்டென்ட்டும் முடிஞ்சு அப்போ லாஸ்ட்ல என்னது, அதோட இன்ஃபர்மேஷன்ஸ், லிங்க்ஸ், காப்பிரைட்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறது எல்லாமே வந்து ஃபூட்டர்ல இருக்கும். இதுதான் வந்து பேசிக்கா ஒரு வெப்சைட் அப்படின்னா வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இதை தான் எல்லா வெப்சைட்லையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வேணா இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட கோட் வந்து அங்கே இருக்கும். HTML ஹெட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே லிங்க்ஸ், ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி லிங்க்ஸ் யூஸ் பண்ணி அடுத்த பேஜை கனெக்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாமே நம்ம பார்ப்போம். இது எல்லாமே ஹெட்டிங்ல. நெக்ஸ்ட் பாடி அப்படிங்கிறதுல வந்து div tag யூஸ் பண்ணியிருக்காங்க. div tag அப்படிங்கிறது நாம வந்து இந்த டேக் யூஸ் பண்ணி ஐடி நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதை வேற இதில் கால் பண்ணி CSSலையோ ஜாவாலையோ கால் பண்ணி அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது தான் div tag. மோஸ்ட்லி நம்ம div tag தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து அவங்களோட கோட். அண்ட் நம்மளோட அவுட்புட் வந்து இதுதான். இது வந்து ஹெட்டிங். கீழே இது வந்து nav பார் யூஸ் பண்ணது. இது கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும் அப்படிங்கிறது. லேட்டஸ்ட் ஆர்டிக்கல் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சிமெண்டிக் HTML அப்படிங்கிறது இந்த செஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். அதான் இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ரிலேட்டட் அப்படிங்கிறது அசைட்ல யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அது லாஸ்டா வந்து இந்த காப்பிரைட்ஸ் அப்படிங்கிறது ஃபூட்டர்ல இருக்கு. நம்ம வேணா இங்க ஒரு HR டேக் போட்டு தனியாக கூட காமிச்சுக்கலாம். ஃபுட்டர் அப்படின்னா அப்புறம் இதை சென்டரில் கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணோம், சென்டர் டேக் யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வெப்பேஜ் எப்படி வேணுமோ அலைன் பண்ணிக்கலாம்.
இதுவும் சென்டர்ல கொண்டு வந்துக்கலாம். எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல கேப் விட்டும் நம்ம இந்த மாதிரி அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். இதுதான் பேசிக்கான ஒரு சிமெண்டிக் எலமெண்ட்ஸ். எப்படி நம்மளோட பேஜை ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம் வித் கிளியரான கோடு, அடுத்தவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் மாதிரி. நாமளே நாளைக்கு ஏதோ எரர் இருந்துச்சுன்னா நாம அதை வந்து ரெட்டிஃபை பண்ண மாதிரி ஈஸியாக கிளியராக இருக்கக்கூடிய கோடாக எப்படி பண்ணுறதுனா இந்த சிமெண்டிக் டேக்ஸ், div, nav இந்த மாதிரி டேக்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.